கேக்குதுன்னா ஒரு தம்ஸ் அப் குடுத்துருங்க. ஓகே. ஸோ ஒருத்தவங்க குடுத்துட்டீங்க. மத்தவங்க? ஓகே. 3 பேர் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஓகே. பெர்ஃபெக்ட். ஸோ எல்லாருக்கும் கேக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட நேம் வந்து டிவானா வைல்டர். நான் வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். ஓகே. 2024ல முடிச்சு, இப்போ எனக்கு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓகே வொர்க்கிங்ல. ஸோ வொர்க் பத்தி சொல்லணும்னா, நான் வந்து ஒரு யுஎஸ் பேஸ்ட் கம்பெனில 1 இயர் வெப் டெவலப்பரா வொர்க் பண்ணேன். அண்ட் இப்போ வந்து கரண்ட்டா பிரைட் சாம்ஸ்னு இன்னொன்னு ஒரு கம்பெனில வந்து வெப் டெவலப்பரா வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஓகே. ஸோ இன்டர்வியூ பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ரவுண்ட்ஸ் எப்படி இருக்க போகுது? எந்த மாரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்க போறாங்க? ஸோ அந்த மாரி நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்கள பத்தி ஷார்ட்டா ஒரு இன்ட்ரோ குடுத்துருங்க. ஓகே. ஜஸ்ட் உங்க நேம், நீங்க என்ன லைக் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லன்னா படிச்சு முடிச்சிருக்கீங்க. ஓகே. அண்ட் உங்களுக்கு என்ன பிடிக்கும்? உங்களோட ஹாபீஸ். ஸோ இதெல்லாம் சொல்லலாமா? ஸோ நம்ம நேம்ல வந்து கடைசில இருந்து போவோம். ஓகே. ஸோ சஞ்சி கேக்குதாம்மா? Yes, ma'am. ஓகே. ஸோ ஷார்ட்டா சொன்னா போதும். ஓகே. தமிழ்ல கூட சொன்னா ஓகே தான். ஸோ உங்களோட நேம், உங்க ஹாபீஸ் அண்ட் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே. Yeah, okay, ma'am. ஓகே. I'm Sanjeevani. Now I am studying in third year of Francis Xavier Engineering College. My hobbies are watching mobile TV and etc. Thank you, ma'am. ஓகே சஞ்சி. ஓகே. தேங்க் யூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜெபா. கேக்குதாம்மா? ஹலோ கேக்குதாடா? மேம் கேக்குது. ஓகே. ஸோ நீங்களும் ஷார்ட்டா உங்க நேம், ஹாபீஸ் அண்ட் நீங்க என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? அத சொல்லுங்க. ஓகே. ஓகே மேம். சாட்ல சொல்ல வேண்டாம். ஓகே. ஜஸ்ட் வந்து 1 மினிட் கூட ஆகாது. ஸோ ஜஸ்ட் சொல்லி பாருங்க. ஓகே. பேக்ரவுண்ட் நாய்ஸ் எதுவுமே கேட்கல இப்போதைக்கு. ஸோ சொல்லி பாருங்க. ஒண்ணும் ஓகே. பிரச்சனை இல்ல. I'm Nikhil Girwar, completed my UG at Communal Architecture College and doing a PG in SNS College of Technology in Coimbatore. ஓகே ஜெபா. தேங்க் யூ. ஸோ ஜாஸ்மின் சொல்றீங்களோ? சரி ஓகே. ஸோ நீங்க அ ஜஸ்ட் ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஐ திங்க் ஜாஸ்மின் தான் வருவீங்கன்னு நெனைக்கிறேன். மைக் ஆன் பண்ணுங்க. நான் வந்து ப்ரொசீட் பண்ணலாமான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். இல்லடா, நீ வீடியோ ஆன் பண்ண தேவையில்ல. ஓகே. ஸோ ஜஸ்ட் ஓகே 2 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ ஜஸ்ட் 2 செகண்ட்ஸ் கூட ஆகாது. ஓகே. ஸோ அப்ப நம்ம நெக்ஸ்ட் பெர்சனுக்கு போலாம். ஸோ இளையராணி கேக்குதாம்மா? இளையராணி கேக்குதா? Nice, ma'am. ஓகே. ஸோ நீங்களும் உங்களோட So, நேம், name is ஹாபீஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. okay, ma'am. My name is Ilayarani. ம்ஹ்ம். I completed my second year in Francis Xavier Engineering College, B Computer Science Engineering. Uh, my hobbies are playing games like mobile phone using. ஓகே இளையராணி. ஓகே. தேங்க் யூ. ஸோ ஜாஸ்மின் உங்க இஷ்யூ ரிசால்வ் ஆயிட்டாடா? நீங்க வேற ரூம்க்கு வந்துட்டீங்களா? ஓகே. ஸோ ஷார்ட்டா உங்க நேம் எல்லாமே சொல்லுங்க. Yes, ma'am. Sorry for the inconvenience, ma'am. நோ ப்ராப்ளம்மா. ஓகே. ஸோ I'm சொல்லுங்க. Jasmine Shreya from Francis Xavier Engineering College, and I'm pursuing my BTech IT in my second year. I'm in my second year, and my hobbies are like drawing, singing, and etc., ma'am. ஓகே ஜாஸ்மின். ஓகே. தேங்க் யூ. ஸோ இப்போ நம்ம 4 பீப்பிள் இருக்கோம் இந்த கால்ல. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஏதாவது ரீசன் இருக்குதா? இந்த செஷன் புக் பண்ணதுக்கு? மெயினா ஏதாவது கோல்? ஸோ ஒவ்வொருத்தரும் ஒண்ணொண்ணு சொல்லலாமா? எதுக்கு இந்த செஷன் புக் பண்ணி எவ்வளவோ செஷன் இருக்குது உலகத்துல. ஸோ ஏன் ஸ்பெசிஃபிக்கா இந்த செஷன் புக் பண்ணியிருக்கீங்க? சாட்ல கூட சொல்லலாம். ஓகே. மைக் அன்மியூட் பண்ணணும்னு தேவையில்ல. உங்களோட ரீசன்ஸ வந்து சாட்ல கூட போடலாம்.
ஓகே. யாருக்கும் ரீசனே இல்ல போலயே. ஓகே. ஸோ ஜாஸ்மின் சொல்லிட் பிகாஸ் ஐ வாண்ட் டு நோ வாட் வி நீட் ஃபார் இன்டர்வியூ அண்ட் ஆல். ஓகே. ஸோ மத்தவங்களும் நான் நினைக்கிறேன் இதே ரீசனுக்காக தான் இருக்கும். கரெக்ட்டா? இன்டர்வியூல என்ன நடக்க போகுது? என்ன மாரி கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க? எப்படி போட போறோம்? அதுதானே. ஓகே. ஸோ சஞ்சு எஸ் சொல்லியிருக்கீங்க. மத்தவங்க? ஓகே. பெர்ஃபெக்ட். ஸோ நம்ம கன்டின்யூ பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த செஷன்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜிடி ரவுண்டுன்னு ஒரு ரவுண்ட் உண்டு. ஓகே. ஸோ அந்த ரவுண்ட்ல உங்களுக்கு என்ன மாரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதில வந்து நீங்க ஈஸியா எப்படி ஷார்ட்டா ப்ராஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்க போறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரெஸ்யூம் எப்படி ஒழுங்கா பில்ட் பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். அண்ட் நெக்ஸ்ட் டைம் இருந்துச்சுன்னா, ஹெச்ஆர் ரவுண்ட்ல என்ன கேள்வி கேட்பாங்க. நம்ம அதுக்கு என்ன மாரி பதில் சொல்லணும். ஸோ இந்த 3 திங்ஸையும் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஜிடி ரவுண்ட்ல வந்து என்ன ஆகப்போகுது, லைக் என்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படி சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யாராவது ஒருத்தங்க ஜிடினா என்னது? இந்த வார்த்தை எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? அத சொல்லலாமா? காலேஜ்ல யாராவது சொல்லி கேட்டிருக்கீங்களா? ஓகே. ஜாஸ்மின் குரூப் டிஸ்கஷன். ஓகே. ஜாவா குரூப் டிஸ்கஷன். ஓகே. ஓகே. ஸோ உங்க எல்லாருக்குமே ஜிடினா ஒரு ஐடியா இருக்கு. கரெக்ட்டா? ஸோ ஒரு குரூப்பா வந்து எல்லாரையும் உட்கார வைக்க போறாங்க. அந்த இதுல ஒரு டாபிக் குடுப்பாங்க. ஸோ நம்ம அந்த டாபிக் வச்சு நம்மளோட ஐடியாஸ வந்து ஷேர் பண்ணணும். ஸோ மோஸ்ட்டா அந்த ரவுண்ட் வந்து எதுக்கு வைக்காங்கன்னா, ரீசன் வந்து நம்மளோட லாங்குவேஜ் செக் பண்றதுக்கு. ஓகே. செகண்ட் வந்து நம்மளோட ஐடியாஸ வந்து செக் பண்றதுக்கு. ஸோ எல்லாரும் வந்து எப்படி யோசிக்கீங்க? எந்த மாரி யோசிக்கீங்க? ஸோ அந்த மாரி தான். ஸோ அதே மாரி இந்த டிஸ்கஷன் வந்து நம்ம தனித்தனியா வைக்க முடியாது. கரெக்ட்டா? ஸோ லெட்ஸ் சே லைக் 1000 பேர் வந்து ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு அப்ளை பண்றீங்க. எல்லார்கிட்டயும் தனித்தனியா போய் இத பத்தி சொல்லு, அத பத்தி சொல்லுன்னு கேட்க முடியாது. ஸோ மோஸ்ட்டா எல்லாரையும் கிளியர் பண்றதுக்காக தான் இந்த குரூப் டிஸ்கஷன வைப்பாங்க. ஸோ குரூப்பா ஒரு ரூம்குள்ள நம்ம எல்லாரையும் உட்கார வைப்பாங்க. இல்லன்னா ஒரு ஆன்லைன்ல வந்து இந்த மாரி நம்ம கிளாஸ் நடத்தி, அந்த மாரி நம்மள ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. நம்மளோட கருத்த வந்து லைக் மைக் ஆன் பண்ணி, வீடியோ ஆன் பண்ணி நம்ம வந்து பேச வேண்டியிருக்கும். ஓகே. ஸோ அதுதான் குரூப் டிஸ்கஷன். ஓகே. ஸோ இதில வந்து ட்ரிக்ஸ் வந்து என்னதுன்னா, குரூப் டிஸ்கஷன்ல வந்து மொத்தமா வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டாபிக்க நம்ம நோட் பண்ணணும். செகண்ட் வந்து உங்களுக்கு 2 சாய்ஸ் உண்டு. நீங்க லீடராவும் இருந்துக்கலாம், இல்லன்னா பார்ட்டிசிபென்ட்டாவும் இருந்துக்கலாம். தேர்ட் வந்து எண்டிங். ஸோ உங்களுக்கு வந்து 3 சான்ஸ் உண்டு. ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து டக் டக்குன்னு நோட் பண்ணிக்கலாம். ஓகே. எது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டா தோணுதோ, நீங்க ஷார்ட்டா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டாபிக். ஸோ குரூப் டிஸ்கஷன் வந்து உங்களுக்கு ஆஃப்லைன்ல எப்படி நடக்கும்னா, உங்க காலேஜ்ல வந்து நீங்க அப்ளை பண்ணியிருப்பீங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து உங்களுக்கு ஆப்டிட்யூட் ரவுண்ட் இருக்கும். அத நீங்க கிளியர் பண்ணிட்டாங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து செகண்ட் ரவுண்ட் வந்து குரூப் டிஸ்கஷனா வைப்பாங்க. ஓகே. ஸோ அந்த ரவுண்ட்ல வந்து உங்கள வந்து குரூப்பா பிரிப்பாங்க. மேபி ஒரு 5 பேர் இல்லன்னா 8 பேர், இல்லன்னா 10 பேர். ஓகே. பிரிச்சுருவாங்க. பிரிச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஸ்லாட் டைம் குடுத்துருவாங்க. உடனே நீங்க வந்து அந்த டைம்க்கு கரெக்ட்டா உள்ள போணும். உள்ள போய் ஒரு ஹால்ல உட்கார சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து பெர்சன் வந்து ஒரு ஹெச்ஆர் இருப்பாங்க. ஓகே. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ப்ரொசீஜர். ஸோ அந்த ஹெச்ஆர் வந்து எல்லாரும் வந்து செட்டில் ஆன உடனே உங்களுக்கு வந்து ஒரு டாபிக் குடுப்பாங்க. ஸோ மேபி ஆன்லைன் வெர்சஸ் ஆஃப்லைன் கிளாஸ் அந்த மாரி டிஃபரன்ஸ் இருக்கிற மாரி ஒரு டைட்டில் குடுப்பாங்க. அந்த டைட்டில வந்து நீங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்லணும். ஓகே. உங்களுக்கு 2 மினிட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு டைம் குடுத்துருவாங்க. ஸோ மேபி நீங்க சில கம்பெனிஸ் வந்து ஃபோன் யூஸ் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ நீங்க ஃபோன்ல ப்ரௌஸ் பண்ணி, நீங்க வந்து அந்த டாபிக்கோட கன்டென்ட் எல்லாத்தையும் எடுத்துடலாம். சில கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த டைம் வந்து உங்க மைண்ட்ல இருந்து உங்களுக்கு என்ன ஐடியா தோணுதோ, அந்த ஐடியாவ வந்து நீங்க நோட் பண்ணி ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கணும். பேப்பர் அண்ட் பென் அலவுட். ஓகே. ஸோ இதுதான் ப்ராசஸ்ஸு. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. குரூப் டிஸ்கஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதில வந்து நான் சொன்ன மாரி உங்களுக்கு மேஜரா 2 ரோல் உண்டு. ஒண்ணு வந்து லீடர், இன்னும் வந்து பார்ட்டிசிபென்ட். ஸோ லீடரா நீங்க எடுத்துட்டீங்கன்னா, உங்களோட லாங்குவேஜ், உங்களோட ஐடியாஸ் எதையுமே வந்து செக் பண்ண மாட்டாங்க. கண்ண மூடிட்டு உங்களுக்கு வந்து லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இருக்குன்னு சொல்லி உங்கள அடுத்த ரவுண்டுக்கு போட்டுருவாங்க. ஓகே. ஸோ நான் ஏன் சொல்றேன் ரீசன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க லீடரா இருக்கிறதுக்கு
லைக் ட்ரை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே. உங்களுக்கு ஒரு டாபிக் குடுத்துட்டாங்க. 2 மினிட்ஸ் குடுத்துட்டாங்க. இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்டி சொல்றாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவீங்கல்ல, அதுக்கு பேரு தான் லீடர். ஓகே. ஸோ சப்போஸ் நான் வந்து ஒரு குரூப் டிஸ்கஷன்ல இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் லீடர் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் வந்து மை நேம் இஸ் டிவைனா அப்டி சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டு, ஸோ த டாபிக் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் டுடே இஸ் அப்டி சொல்லி டாபிக் சொல்றேன். ஓகே. சொல்லிட்டு என்னோட கருத்த சொல்லணும். ஸோ ஆன்லைன் வெர்சஸ் ஆஃப்லைன் கிளாஸ்னா, ஐ பிலீவ் தட் ஆன்லைன் கிளாஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஸோ அண்ட் ஸோ அப்படி சொல்லி நம்மளோட கருத்த வந்து அந்த இடத்துல வச்சிரணும். ஓகே. ஸோ இதுதான் லீடரோட வேலை. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. உங்களோட நேம் சொல்றீங்க, டாபிக் சொல்றீங்க, உங்களோட கருத்த சொல்றீங்க. அதுக்கப்புறம் கம்ஸ் பார்ட்டிசிபென்ட். ஓகே. ஸோ உங்களுக்கு அடுத்த பர்சன் ஒருத்தவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ சப்போஸ் ஜாஸ்மின் இருக்காங்க. சரியா? நான் பேசுறத கேட்டுட்டு நெக்ஸ்ட் ஜாஸ்மின் வந்து ரெஸ்பாண்ட் பண்றாங்க. ஓகே. ஸோ அவங்க வந்து பார்ட்டிசிபென்ட் கேட்டகரியில வருவாங்க. லீடர் கேட்டகரியில வரமாட்டாங்க. ஸோ அவங்க வந்து மேபி எனக்கு வந்து அப்போஸ் பண்ணலாம், இல்லைன்னா அக்ரி பண்ணலாம். ஸோ டிவைனா நான் உங்களோட கண்டென்ட்டை அக்ரி பண்றேன். ஏன்னா ஸோ அண்ட் ஸோ அப்படி சொல்லலாம். சரியா? ஸோ இப்படி டிஸ்கஷன் வந்து போயிட்டே இருக்கும். மேக்ஸிமம் வந்து 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருக்கு வந்து சான்ஸ் வந்து 2 டைம்ஸ் கிடைக்கும். ஓகே. அதுதான் வந்து குரூப் டிஸ்கஷன். 1 டைம்னா எடுக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் நீங்க வந்து 2 டைம்ஸ் ஆவது பேசணும். பார்ட்டிசிபென்ட்டா இருந்தா. அண்ட் ஃபைனலா எண்ட் பண்றது வந்துன்னு லீடர் தான் எண்ட் பண்ணணும். ஸோ அப்ப நம்ம டிஸ்கஷன்ல வந்து நான் தானே கொஞ்சம் பேசிக்கலி லீடரா இருக்கிறேன். அதனால நான் எல்லாரும் பேசிட்டீங்களான்னு பார்ப்பேன். அட்லீஸ்ட் 2 டைம்ஸ் ஆவது. ஸோ ஒரு கட்டத்துல வந்து ரூமே கிட்டத்தட்ட அமைதியாகும். ஐடியாஸே இல்லாம. ஸோ அந்த டைம் வந்து என்னன்னா, ஸ்டார்ட் பண்ண பெர்சன் அதாவது லீடர். ஸோ அவங்க வந்து உள்ள ஜம்ப் பண்ணி ஸோ நம்ம டிஸ்கஷனை வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா, ஆன்லைன் கிளாஸ் இந்த மாதிரி இருக்கு, ஆஃப்லைன் கிளாஸ் இந்த மாதிரி இருக்கு. ஸோ அப்படி உங்க கன்க்ளூஷனை சொல்லிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லி முடிச்சிடணும். ஓகே. ஸோ இதுதான் 2 ரோல்ஸ், லீடர் அண்ட் பார்ட்டிசிபென்ட். ஓகே. ஸோ லீடருக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உண்டு. அதனால நீங்க அதை சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களை வந்து கண்ணு மூடி எடுத்துருவாங்க. ஓகே. ஸோ இந்த கேண்டிடேட்டுக்கு வந்து லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இருக்குது அப்படி சொல்லி எடுத்துருவாங்க. ஆனா நீங்க பண்ண வேண்டிய வேலை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகே. ஸோ கொஞ்சம் தைரியத்தை கெயின் பண்ணிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். மத்தபடி உங்களுக்கு வேற எந்த வேலையும் கிடையாது. சரியா? ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களோட பாயிண்ட்ட சொல்ல போறீங்க, எண்ட் பண்ண போறீங்க. ஓகே. ஸோ பார்ட்டிசிபென்ட்டோட வேலை வந்து என்னதுன்னா, நீங்க வந்து அக்ரி பண்ண போறீங்க, இல்லன்னா டிஸ்அக்ரி பண்ண போறீங்க. ஓகே. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க எல்லாத்துக்கும் அக்ரி பண்ணணும். ஸோ ஆன்லைன், ஆஃப்லைன் 2 டாபிக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நான் வந்து எனக்கு ஆன்லைன் கிளாஸ் தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்றேன். ஓகே. ஸோ வேற யாராவது ஒருத்தவங்க வந்து எனக்கு ஆஃப்லைன் கிளாஸ் தான் பிடிக்கும். அப்படி சொல்லி நமக்கு வந்து டிஸ்கஷன் வந்து மாத்தி மாத்தி தான் வருது. ஓகே. ஸோ சப்போஸ் இப்போ நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் டீம் எடுத்துக்கிறோம். ஸோ எனக்கு ஆன்லைன் கிளாஸ் பிடிச்சிருக்கு. ஜாஸ்மின்க்கு ஆன்லைன் கிளாஸ் பிடிச்சிருக்கு. ஜபாக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இளையராணிக்கும், சஞ்சிக்கும் வந்து ஆஃப்லைன் கிளாஸ் பிடிச்சிருக்கு. சரியா? ஸோ இப்படிதான் நம்ம கேட்டகரி இருக்கு. ஸோ நம்ம இப்ப என்ன பண்ணணும்னா, நான் லீடரா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே. ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ ஜாஸ்மின்க்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் பிடிச்சிருக்கு. கரெக்ட்டா? ஸோ நான் ஆன்லைன் கிளாஸ் சப்போர்ட் பண்ணி பேசுறதுனால, ஜாஸ்மின் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசலாம். ஸோ ஐ அக்ரி டூ தட் அப்படி சொல்லலாம். ஸோ ஜபாவும் அதே மாரி தான். ஐ அக்ரி டூ தட் அப்படி சொல்லலாம். சரியா? ஸோ ஏதாவது ஒரு இடத்துல யாராவது ஒருத்தர் வந்து டாபிக்க திருப்புவாங்க. ஓகே. அது நம்ம பண்ண போறதில்ல. ஓகே. ஸோ அந்த டைம் நம்ம பண்ணும்போது, நீங்க அவங்க சைடு ஜம்ப் பண்ணிக்கலாம். ஓகே. இளையராணியும், சஞ்சியும் வந்து அவங்க சைடு ஜம்ப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வந்து டிஸ்கஷன திருப்பக்கூடாது. அதுதான் மெயின் திங். ஓகே. ஆன்லைன் கிளாஸ் பத்தி ஒருத்தவங்க பேசிட்டே இருக்காங்கன்னா, வேற ஏதாவது பெர்சன் வந்து ஆஃப்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ உங்க கருத்த வந்து அவங்ககிட்ட சொல்லணும். ஓகே. ஸோ சப்போஸ் நீங்க வந்து திருப்புறீங்கன்னா, சப்போஸ் ஜாஸ்மின் வந்து பேசி முடிச்சுட்டாங்க. ஓகே. ஸோ இளையராணி வந்து என்ன சொல்லணும்? ஐ அக்ரி டூ தட்ன்னு சொல்லக்கூடாது. கரெக்ட்டா? ஐ அப்ஜெக்ட் திஸ் அப்படி சொல்லி ஸ்டார்ட் பண்ணணும். அது ஒரு மாரி இருக்கு. கரெக்ட்டா? அது ஒரு ஸ்ட்ரக்சர் மாரி இல்ல. ஸோ இது வந்து நம்ம மேல நெகட்டிவா இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு பெர்சனோட கருத்த வந்து நம்ம வேண்டான்னு சொல்லிட்டு நம்மளோட கருத்த உள்ள வைக்கிறோம். கரெக்ட்டா? ஸோ நம்ம வந்து எல்லாரோட ஐடியாஸையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதுதான் மெயின் திங். குரூப் டிஸ்கஷன்ல வந்து ஒரு டிஸ்கஷன் லைட்டா அடுத்த டாபிக் திரும்பும்போது, இல்லன்னா நம்ம சைடு வர்ற மாரி இருக்குன்னா, அந்த பெர்சனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலாம். சரியா? ஐ அக்ரி டூ தட் அப்படி சொல்லலாம். ஸோ இதுதான் மெயின் திங்ஸ். ஓகே. ஸோ நான் உங்களுக்கு இது எல்லாத்தையும் லைட்டா சாட்ல வந்து போட்டுடுறேன். நீங்க வந்து டக்குனு நோட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அகைன் நான் உங்களுக்கு சொல்றேன். லீடரோட ரோல் வந்து ஸ்டார்ட் பண்றது, டாபிக் வந்து ஷேர் பண்றது, அதுக்கப்புறம் உங்களோட ஒரு பாயிண்ட்ட வைக்கீங்க, எண்ட் பண்றீங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட்டிசிபென்ட் ஜஸ்ட் பார்ட்டுன்னு போடுறேன். ஸோ அவங்க வந்து என்னன்னா,
ஆப்ஜெக்ட் பண்ணக்கூடாது. அதனால நோ ஆப்ஜெக்ட்ன்னு போடுறேன். ஒன்லி அக்ரி. ஓகே. ஸோ இத வந்து நீங்க நோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்ட்டிசிபென்ட் வந்து 2 பாயிண்ட்ஸாவது மேக்ஸிமம் பேசணும். ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் உங்கட்ட போட்டுட்டேன். ஸோ நீங்க இதெல்லாம் நோட் பண்ணிட்டு எனக்கு வந்து ஒரு தம்ஸ் அப் குடுத்துடலாம். ஓகே. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கூட நீங்க வந்து சாட் பாக்ஸ்ல வந்து போடலாம். ஓகே. ஸோ இந்த மாரி நான் ஒரு ஜிடி அட்டெண்ட் பண்ணேன். ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஜிடி தான். ஜிடில எனக்கு இந்த மாரி கேட்டாங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணணும்? அப்படி சொல்லி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கூட, ஒண்ணு மைக் ஆன் பண்ணி கேட்கலாம். இல்லன்னா சாட் பாக்ஸ்ல ஆன்சர் போடலாம். ஓகே. ஆனா எவ்வளோ உங்களால நோட் பண்ண முடியுதோ, நீங்க கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த செஷன் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். சரியா? இந்த மாரி ட்ரிக்ஸ் வந்து யாரும் சொல்லிக் குடுக்க மாட்டாங்க. அதனால நீங்க டக் டக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம். சரியா? அண்ட் குரூப் டிஸ்கஷன்ல என்னோட சஜஷன் என்னன்னா, லீடரா இருந்தேன்னா உங்களுக்கு வந்து எப்படின்னா கொஞ்சம் மரியாதை கிடைக்கும். ஸோ நான் என்னோட குரூப் டிஸ்கஷன்ல எல்லாமே லீடரா இருந்துருவேன். லைக் என்ன நடந்தாலும் பரவால்ல. முதல்ல ஸ்டார்ட் பண்ணி இதுதான் டாபிக், இதுதான் பாயிண்ட்ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா அமைதியா இருந்துருவேன். ஸோ நீங்களும் இத ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ 2 பேரும் நோட் பண்ணிட்டீங்க. மத்தவங்களும் நோட் பண்ணிட்டு எனக்கு ஒரு தம்ஸ் அப் குடுத்துடலாம். சரியா? ஓகே. ஜாஸ்மின் நோட் பண்ணிட்டீங்க. ஓகே. ஜபாவும் நோட் பண்ணிட்டீங்க. ஓகேடா, சூப்பர். ஸோ இப்போ உங்களுக்கு எந்த கொஸ்டின்ஸும் இல்ல தானே? ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்குதா? ஜிடி பத்தி? இல்லன்னா அகைன் ஒரு தம்ஸ் அப் குடுத்துடலாம். ஓகே. ஜபா கொஸ்டின்ஸ் இல்ல. மேம் சஞ்சி சொல்லுமா? மேம் இப்போ குரூப் டிஸ்கஷன்னா எவ்வளோ நேரம் நடக்கும்? ஓகே. இது வந்து நீங்க பேசுறத பொறுத்து தான். ஓகே. ஸோ மேக்ஸிமம் வந்து 10 மினிட்ஸ் தான் நடக்கும். சரியா? அதுதான் குரூப் டிஸ்கஷன். உங்களுக்கு 2 மினிட்ஸ் ப்ரிப்பேர் பண்ற டைம் குடுப்பாங்க. அண்ட் ரிமைனிங் 8 மினிட்ஸ் வந்து நடக்கும். ஓகே. பட் லென்த் பொறுத்து. சப்போஸ் உங்களுக்கு காம்படிட்டர்ஸ் வந்து நெறைய பேர் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து கிட்டத்தட்ட 2 தடவ பேசணும் அப்படி சொல்லி எதிர்பார்ப்பாங்க. சரியா? லீடர தவிர. அதனால உங்களுக்கு அந்த டைம் பொறுத்து தான் வரும். சப்போஸ் உங்களுக்கு 10 பேருனா ஒருத்தரும் 2 2ன்னா 1 நிமிஷம் எடுக்கும். கரெக்ட்டா? ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு ரவுண்டா 10 மினிட்ஸ் தான் வரும். சரியா? ஸோ அது பிரச்சனை இல்ல. ஸோ வேற மேம் இந்த ஏதாவது கொஸ்டின்ஸ்? சொல்லுமா? அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்களா? புரியல. இவ்ளோ டைம் பேசணும். இல்ல. அந்த மாரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஸோ நீங்க ஜஸ்ட் உங்களோட பாயிண்ட்ட மட்டும் தான் சொல்ல போறீங்க. சொல்லிட்டு நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரியா? பார்ட்டிசிபென்ட்னா நீங்க அட்லீஸ்ட் 2 தடவையாவது பேசணும். லீடர்னா ஸ்டார்ட் பண்ணணும், எண்ட் பண்ணணும். சரியா? மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. ஓகே மேம். ஓகே. ஸோ அப்ப நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா, உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன்ல காமனா உங்களுக்கு என்ன மாரி டாபிக்லாம் கேட்பாங்க. அப்படி சொல்லி நான் ஷார்ட்டா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் கன்டென்ட் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அத நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி காட்டுறேன். ஓகே. ஸோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஸோ என்னோட ஸ்க்ரீன் தெரியுதா எல்லாருக்கும்? ஓகே. ஐ திங்க் தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ இதுதான் குரூப் டிஸ்கஷனோட டாபிக்ஸ். ஓகே. ஸோ ஐ மீன் ஓவராலா கேட்குற எல்லா டாபிக்ஸுமே இங்க இருக்குது. சரியா? ஸோ டோட்டலா 10 டாபிக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்னலான்னு பார்த்துடலாம். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னா, ஸோ நெறைய பேர் வந்து ஆன்லைன் கிளாஸ்னா, ஆன்லைன் கிளாஸ் இருப்பீங்க. ஆஃப்லைன் கிளாஸ் சில பேர் எடுப்பீங்க. கரெக்ட்டா? ஸோ அதுக்குள்ள 2 பாயிண்ட்டையும் ஷார்ட்டா ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம உங்களுக்கு என்ன உங்களுக்கு ப்ரிஃபரா இருக்குதோ, அத நீங்க சூஸ் பண்ணி அத நீங்க டெவலப் பண்ணி பேசிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் பார்ப்போமா? ஸோ இங்க போட்டிருக்கு சோஷியல் மீடியா டூயிங் மோர் ஹார்ம் தேன் குட். ஓகே. ஸோ நம்ம பாசிட்டிவ் சைட்ல இருக்கணும்னாலும் உங்களுக்கு பாசிட்டிவ் சைட்ல கொஞ்சம் ஒரு பாயிண்ட் இருக்குது. இத நீங்க எலாபரேட் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் சைட்ல ஒரு பாயிண்ட் இருக்குது. நீங்க அங்க சேரணும்னா அந்த பாயிண்ட்ட இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த கன்க்ளூஷன் பார்ட் வந்து இது வந்து லீடருக்கு. ஸோ நீங்க கன்க்ளூட் பண்ணுவீங்க தெரியுமா? நம்ம பாசிட்டிவ்ஸ் வந்து நம்ம இந்த மாரி பார்த்தோம். நெகட்டிவ்ஸ் வந்து இந்த மாரி பார்த்தோம். ஸோ ஃபைனலா கன்க்ளூஷன் என்னதுன்னா, பேலன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி யூஸ் ஆர் கீ. அந்த மாரி நீங்க உங்களோட பாயிண்ட்ட இந்த மாரி ஷார்ட்டா சொல்லிடலாம். சரியா? ஸோ இந்த மாரி
உங்களுக்கு 10 டாபிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ ஆன்லைனுக்குள்ள பெனிஃபிட்ஸ் இருக்கு. கிளாஸ் ரூம் அண்ட் கன்க்ளூஷன். ஸோ அப்படியே உங்களுக்கு மோஸ்ட்டா இப்ப கேட்குற எல்லா டாபிக்ஸும் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் இங்க ஜிடிக்கான பிராக்டிசஸ். ஸோ நான் வந்து உங்களுக்கு சாட் பாக்ஸ்ல போட்டேன்ல, அத வந்து லைட்டா எலாபரேட் பண்ணி போட்டிருக்கேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் நீங்க லிசன் பண்ணணும். அண்ட் நான் சொன்ன மாரி யாரையும் சொல்லிறாதீங்க. ஓகே. அது உங்க மேல பேட் இம்ப்ரஷனா கிரியேட் பண்ணும். ஓகே. ஸோ ஏன்னா என்ன நடக்கும்னா, ரூம் வந்து சைலன்ட்டா இருக்கும். சரியா? ஸோ அந்த நேரத்துல யாராவது ஒருத்தவங்க வந்து சத்தமா ஐ அப்ஜெக்ட் அப்படி சொல்லிட்டேன்னா, எல்லாரும் நம்மள திரும்பி வியர்டா பார்ப்பாங்க. சரியா? ஸோ அது ஒரு ரீசன். ஸோ செகண்ட் வந்து நம்ம வந்து எப்படி சொல்ல, அவங்களோட கருத்த வந்து நம்ம கன்சிடர் பண்ணாத மாரி, தப்புன்னு அவங்கட்டயே டைரக்ட்டா சொல்ல மாரி இருக்கும். ஸோ அந்த பெர்சனுக்கு ஒரு மாரி இருக்கும். ஹெச்ஆரும் வந்து நெறைய பேர் என்ன மென்டாலிட்டில இருப்பாங்கன்னா, என்னடா இந்த ஐடியாவ வந்து அவங்க டினை பண்றாங்க, அப்படி சொல்லி நெனைப்பாங்க. சரியா? ஸோ அதனால மோஸ்ட்டா அந்த பாயிண்ட்ட வுட்டுட்டு நம்ம இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம். ஐ அக்ரி டூ தட்ன்னு சொல்லலாம். இல்லன்னா தட்ஸ் அன் இன்ட்ரஸ்டிங் தாட் அந்த மாரி சொல்லி நீங்க வந்து உங்களோட பாயிண்ட்ட கன்டின்யூ பண்ணலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து மேக் ஐ கான்டாக்ட். ஸோ ஐ கான்டாக்ட் வந்து எப்படின்னா, உங்க ரூம்ல வந்து எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ் இருப்பாங்க அண்ட் ஹெச்ஆரும் இருப்பாங்க. ஸோ ஹெச்ஆர் மட்டும் பார்த்து பதில் சொல்லாம வச்சுக்கிடாதீங்க. பார்ட்டிசிபென்ட்ஸையும் வந்து லைட்டா திரும்பி பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு அவங்க கண்ண பார்க்க பயமா இருந்தாலும் பரவால்ல. சுத்தி கொஞ்சம் வால்ஸ் இருக்கும்ல, அந்த வால்ஸையாவது பார்த்து கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து சப்போர்ட் யுவர் பாயிண்ட்ஸ் வித் எக்ஸாம்பிள். ஓகே. ஸோ இது வந்து ஒரு மோஸ்ட் திங். ஸோ நீங்க ஒரு பாயிண்ட் சொல்றீங்க. அந்த பாயிண்ட் வந்து ஏன்? அதாவது எதுக்கு இந்த மாரி அப்படின்னு சொல்லி நீங்க கிளியரா வந்து சொன்னேன்னா, அது வந்து மத்தவங்களும் வந்து உங்க சைட் சேர்றதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் உங்க ட்ரிக்ஸ் எல்லாமே. ஸோ இந்த நோட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நான் டீமா வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண சொல்லிடுறேன். சரியா? அதனால நீங்க எதுவுமே இத நோட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் எல்லாமே நான் உங்களுக்கு கிளியரா ஷேர் பண்ணிருவேன். சரியா? ஸோ இதோட ஜிடி டாபிக் வந்து முடிந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ரெஸ்யூம் பத்தி பார்க்க போறோம். ஸோ நம்ம ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது? நம்ம வந்து என்ன மாரி இன்ஃபர்மேஷன்லாம் அதுல ஆட் பண்றது? எப்படி யூஸ் பண்றது? அந்த மாரி சொல்லி பார்க்க போறோம். ஓகே. ஸோ ரெஸ்யூம் பில்டிங்க்கு வந்து மோஸ்ட்டா ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கேன்வான்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும். நம்ம எல்லாருமே பிஇல தானே ஒர்க் பண்றோம். ஸோ அதனால உங்களுக்கு வந்து கேன்வாக்கு தெரியும். இல்லன்னா கூகுள் டாக்ஸ். ஸோ இந்த 2யுமே வந்து நீங்க ரெஸ்யூம்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் சஜெஸ்ட் பண்றது வந்து கேன்வா. ஸோ ஏன்னா அதுல வந்து நெறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. நீங்க ஜஸ்ட் உள்ள போய் நீங்க டாபிக் கூட மாத்த வேண்டாம். ஜஸ்ட் நீங்க வந்து அந்த கன்டென்ட் மட்டும் உங்க சைடுக்கு அப்படி திருப்பினாலே போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மாறிரும். ஓகே. ஸோ இப்ப வந்து ஒரு சின்ன கேம் மாரி விளையாடுவோம். சரியா? உங்களோட ரெஸ்யூம் நாலேட்ஜ் எப்படி இருக்குன்னு தெரியறதுக்காக. சரியா? ஸோ இப்ப நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓகே. ஸோ ஸ்டாப் ஆயிட்டுன்னு நெனைக்கிறேன். திரும்பவும் ஷேர் பண்றேன். ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த கேன்வா பேஜ் ஸ்க்ரீன் தெரியும்னு நெனைக்கிறேன். அந்த ஆரஞ்ச் கலர் ஸ்க்ரீன். ஓகே. ஸோ கேம் வந்து என்னதுன்னா, நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ரெஸ்யூம்ல இருக்கிற எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்ன்னு மாத்தி வச்சிருக்கேன். ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரோல்க்குள்ள ரெஸ்யூம். ஓகே. ஸோ அத வந்து அந்த ரோலோட நேம வந்து நான் எக்ஸ்ன்னு போட்டு வச்சிருக்கேன். ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த கன்டென்ட்ட வச்சு அந்த ரெஸ்யூம் வந்து எந்த ரோலுக்குள்ளதுன்னு சொல்ல போறீங்க. சரியா? ஸோ உங்களுக்கு நான் லைட்டா ஜூம் பண்றேன். ஸோ நீங்க வந்து பார்த்து சொல்லலாம். ஸோ இதுதான் கேம். நீங்க கன்டென்ட் ஃபுல்லா ரீட் பண்ணலாம். அந்த இது இருக்குல்ல, ப்ரொஃபைல் இருக்குல்ல, ப்ரொஃபைல்ல இருந்து கீழ ரெஃபரன்ஸ் வர எல்லாத்தையும் ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிட்டு இது என்ன ரோல்க்குள்ள ரெஸ்யூமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ண போறீங்க. சரியா? சாட் பாக்ஸ்ல போடலாம். இல்லன்னா மைக் அன்மியூட் பண்ணியும் சொல்லலாம். தப்பா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. ஓகே. ஸோ ஜஸ்ட் உங்களோட லெவல் ஆஃப் நாலேட்ஜ் தெரியறதுக்காக தான். ஓகே. ஜாஸ்மின் வந்து யுஐ யுஎக்ஸ் டிசைனர். ஓகே. ஸோ மத்தவங்க என்ன சொல்றீங்க? உங்களோட ஐடியாஸ்?
மத்தவங்களுக்கு கேக்குதா? இருக்கீங்களா எல்லாரும்? சும்மா ரேண்டமா கெஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஸ்கில்ஸ் பாருங்க. ஸ்கில்ஸ்ல இருந்து ஓகே. ஸோ இது என்ன ரிலேட்டடா இருக்கு? அந்த மாரி நீங்க சொல்லி கெஸ் பண்ணிக்கலாம். யுஐ, யுஎக்ஸ் கிராஃபிக்கல் டிசைனர் ஆர் யுஐஎக்ஸ் டிசைனர் மேம். கரெக்ட்டா நேம் தெர்ல. ஓகே. ஸோ மத்தவங்க? இன்னும் ஐ திங்க் 3 பேர் இருக்கீங்க. கரெக்ட்டா? சஞ்சி, ஜபா, அதுக்கப்புறம் இளையராணி. என்ன நெனைக்கீங்க? ஓகே. சஞ்சியும் வெப் டிசைன் இல்லன்னா யுஐ, யுஎக்ஸ் டிசைனர். ஓகே. ஸோ மத்தவங்க என்ன சொல்றீங்க? ஓகே. யுஎக்ஸ் டிசைனர்ஸ். ஓகே. ஜபா இருக்கீங்களாடா? பேசுறது கேக்குதா? ஓகே. ஐ திங்க் கொஞ்சம் ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூன்னு இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. ஸோ மோஸ்ட்டா எல்லாருமே கரெக்ட்டா தான் சொல்லியிருக்கீங்க. ரிலேட்டடா. ஸோ ஆன்சர் வந்து கிராஃபிக்கல் டிசைனர். சரியா? ஸோ நீங்க வந்து எப்படி சொல்லலாம்னா, இங்க ஸ்கில்ஸ லைட்டா கொஞ்சம் இங்க எட்டு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து கிராஃபிக்கல் டிசைன் இருக்குது. எல்லாமே கிராஃபிக்ஸ் ரிலேட்டடா இருக்குது. சரியா? வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, அதுக்கப்புறம் டீம் மேனேஜ்மெண்ட் ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இங்க கிராஃபிக் டிசைனர் இருக்கும். அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் இன் கிராஃபிக் டிசைன் எல்லாமே உங்களுக்கு கிராஃபிக் டிசைன் சம்மந்தமா வர்றதுனால, இதுக்கு வந்து ஆன்சர் வந்து கிராஃபிக் டிசைன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒரே ஒரு ரெஸ்யூம் மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து போயிடலாம். ஓகே. ஸோ இது இன்னொன்னு ரெஸ்யூம். ஓகே. ஸோ இதுலயும் நான் எல்லாத்தையும் எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். ஸோ நீங்க வந்து கண்டுபிடிக்க போறீங்க. ஓகே. ஸோ நான் லைட்டா ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ சம்மரியில இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் வர நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தெரியலன்னா சொல்லுங்க. நான் இன்னும் கொஞ்சம் லைட்டா ஜூம் பண்றேன். சரியா? ஓகே. சஞ்சீவ் வெப் டிசைன். ஓகே. மத்தவங்க என்ன சொல்றீங்க? ஓகே. இளையராணி வந்து ப்ராப்ளம் சால்விங். ஜெபா வந்து டிசைன் திங்கிங். ஓகே. ஸோ ரோல் சொல்லணும்டா. ஓகே. ப்ராப்ளம் சால்விங் அண்ட் டிசைன் திங்கிங் வந்து ஐ திங்க் ரோல் கீழ உங்களுக்கு வராது. ஓகே. ஸோ இது வந்து லைக் சாஃப்ட்வேர் டெவலப்பரா அந்த மாரி நீங்க சொல்லணும். கிராஃபிக்கல் இன்ஜினியரா இல்ல கிராஃபிக்கல் டிசைனரா அந்த மாரி. வெப்சைட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆர் வெப் அட்மினிஸ்ட்ரேட்டர் வித் டிசைன் எக்ஸ்பர்டீஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இளையராணி வெப் டெவலப்பர். ஓகே. ஓகே. ஆன்சர் வந்து கரெக்ட் தான். ஓகே. வெப் டெவலப்பர் ஷார்ட்டா வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஜூம் பண்ணி பார்த்துருவோமா என்னலாம் இருக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கு பேசிக் ஃபார்மேட். ரெஸ்யூம் எப்படி பண்ணணுங்கிறது. ஓகே. ஸோ நிறைய வளர ஆட் பண்ணாம ஷார்ட்டா வச்சுக்கிடணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு சம்மரி இருக்கணும். எஜுகேஷன் இருக்கணும். அண்ட் அடுத்த செகண்டரி வந்து உங்களுக்கு ஸ்கில்ஸ் எல்லாமே ஆட் ஆகணும் இங்க. அதுக்கப்புறம் என்னன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. கரெக்ட்டா? நம்ம வந்து ஃப்ரெஷர்ஸா இருப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. ரெஸ்யூம்ல வந்து நம்ம கச்சு பிச்சாரு எதுவுமே பண்ண போறதில்ல. ஹாபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. ஸோ மெயினா வந்து இந்த 5 திங்ஸ் தான். ஓகே. ஸோ நான் உங்களுக்கு இந்த ப்ளூ பிரிண்ட்டையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன்.
ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்க கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் ரெஸ்யூம் பண்றதுக்கு நான் உங்களுக்கு சாட்ல சென்ட் பண்றேன். அதனால உங்களுக்கு எழுதுறது கரெக்ட்டா இருக்கும். ஸோ செகண்ட் வந்து சம்மரி. தேர்ட் வந்து உங்களோட எஜுகேஷன். நீங்க என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? அண்ட் ஃபோர்த் வந்து உங்களோட ஸ்கில்ஸ். ஃபிஃப்த் வந்து ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ். ஓகே. ஓகே. ஸோ எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணிட்டேன். நீங்க இத வந்து நோட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சம்மரி பத்தி பார்த்துடலாம். ஸோ லைட்டா ஜூம் பண்ணிக்கிறேன். என்ன இருக்குது? ஓகே. ஸோ சம்மரிலயும் வந்து நீங்க ரொம்ப வளவளன்னு சொல்ல வேண்டாம். ஜஸ்ட் வந்து ஷார்ட்டா முடிச்சுக்கலாம். ஸோ ஐ அம் சோ அண்ட் சோ. ஓகே. உங்களோட நேம், ஹூ லவ்ஸ் சோ அண்ட் சோ. ஸோ உங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட் பிடிக்கும்னா, ஐ லவ் வெப் டெவலப்மெண்ட் போடுங்க. இல்லன்னா லைக் ஆப் டெவலப்மெண்ட் ஏகப்பட்ட இது இருக்குல்ல. பைத்தன் பிடிக்கும்னா பைத்தன் ஆட் பண்ணுங்க. அந்த மாரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு அண்ட் எய்ம்ஸ் டூ போட்டுட்டு உங்களோட கோல். ஸோ உங்களோட லட்சியம் என்னது? லைக் எனக்கு வந்து ஒரு ஐடில வந்து ஒரு நல்ல டீம் கூட ஒர்க் பண்ணணும். இல்லன்னா ஒரு நல்ல மேனேஜர் கீழ நான் இருக்கணும். எனக்கு ஒரு டீம் கிடைச்சு மேனேஜ் பண்ணணும். அப்படி சொல்லி உங்களுக்கு பர்சனலா ஐடி சம்மந்தமா உங்களுக்கு ஒரு கோல் இருக்கும்ல. ஸோ அந்த கோல நீங்க ஆட் பண்ண போறீங்க. ஓகே. ஸோ அந்த ஃபார்மேட்டையும் உங்களுக்கு நான் போட்டுறேன் கீழ சாட் பாக்ஸ்ல. ஓகே. ஸோ ஃபார்மேட். ஸோ ஆக்சுவலி பிபிடி உங்களுக்கு எதுவுமே இல்லனால உங்களுக்கு கொஞ்சம் எப்படி சொல்ல? கஷ்டமா இருக்கும். அதனால தான் உங்களுக்கு எல்லாத்தையும் சாட் பாக்ஸ்ல போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் நோட் பண்றதுக்காக. சரியா? ஓகே. ஸோ இதுதான் ஃபார்மேட்டு. சம்மரிக்குள்ள ஃபார்மேட். ஓகே. ஸோ மத்தது வந்து நீங்க உங்களுக்கு சாட் ஜிபிடி இருக்கு. நீங்க சாட் ஜிபிடிய வச்சு எப்படினாலும் நீங்க பில்டப் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஷார்ட்டா நீங்க ஃபர்ஸ்ட் லைனா நீங்க ஆட் பண்ண வேண்டியது வந்து இதுதான். ஐ எம் உங்களோட நேம். சரியா? நெக்ஸ்ட் வந்து ஹூ லவ்ஸ் உங்களோட ரோல். ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ? லைக் பைத்தன்னா பைத்தன் ஆட் பண்ணீங்க. வெப் டெவலப்பர்னா வெப் டெவலப்பர் ஆட் பண்ணுங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு அண்ட் தென் ஃபைனலா அண்ட் எய்ம்ஸ் டூ உங்களோட கோல். ஓகே. ஸோ என்ன இது பண்றீங்க? சரியா? ஸோ இதுதான் சம்மரிக்குள்ளது. ஸோ நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன் எல்லாருக்குமே மோஸ்ட்டா தெரியும். நீங்க என்ன பண்ணணும்னு. ஜஸ்ட் உங்க ஸ்கூல் நேம் அண்ட் உங்க காலேஜ் நேம ஆட் பண்ண போறீங்க. ஓகே. ஸோ ஃபார்மேட்டும் அதுல இருக்குது. நீங்க வந்து அங்க ஸ்க்ரீன் ஷேர்ல செக் பண்ணிக்கலாம். எஜுகேஷன் கீழ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்க ஸ்கூல் நேம் வந்து போல்ட் லைக் செகண்டரி ஸ்கூல் அப்படி சொல்லி உங்களுக்கு ஷார்ட்டா ஸ்கூல்ன்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் மாரி குடுத்துருக்கு. அண்ட் கீழ வந்து உங்களுக்கு ஸ்கூல் நேம் இருக்குது. அண்ட் தென் நீங்க எவ்வளோ இயர்ஸ் ஸ்கூல் படிச்சிருக்கீங்க. அத வந்து ஷார்ட்டா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து மோஸ்ட்டா லைக் 1லருந்து 12 வரல. அதனால 12 இயர்ஸ் ஸ்கூல். அதனால உங்களோட எக்ஸாக்ட்டான இயர்ஸ் வந்து நீங்க நோட் பண்ணி நீங்க எழுதிக்கலாம். சரியா? ஸோ அது நோட் பண்றதுக்கு உங்களுக்கு தெரியும். நீங்க முடிச்ச இயர்ல இருந்து 12 இயர்ஸ் முன்னாடி போய் கால்குலேட் பண்ணிக்கோங்க. சரியா? அது ஒண்ணு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிஇ. பிஇ வந்து நீங்க எப்படி போட போறீங்கன்னா, பர்சீவிங் போட போறீங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இல்லன்னா நீங்க என்ன ரோல் எடுத்துக்கீங்களோ அந்த ரோல் நீங்க போடுங்க. அதுக்கப்புறம் ஃபேன்சி சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ் இல்லன்னா என்ன காலேஜ் போட்டிருக்கீங்களோ அத போட்டுட்டு பிராக்கெட்ல பர்சூயிங் அப்படி போட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்க முடிக்க போற இயரையும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இதுதான் எஜுகேஷன் பத்தி. ரொம்ப டீப்பா நம்ம இதெல்லாம் ஆல்ரெடி நமக்கு தெரியும். அதனால நம்ம ஒண்ணும் ரொம்ப டீப்பா போ வேண்டாம். அண்ட் தேர்ட் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஸ்கில்ஸ். ஸோ ஸ்கில்ஸ்க்கு கீழ போலாம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு நெறைய ஸ்கில்ஸ் ஆட் பண்ணியிருக்கு. கரெக்ட்டா? வெப் டிசைன், டிசைன் திங்கிங். ஸோ இத நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, இத வந்து 2 கேட்டகரியா பிரிச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெக் ஸ்கில்ஸ்ன்னு ஒரு கேட்டகரி மாரி போடுங்க. ஓகே. ஒரு ப்ளூ கலர் ஹைலைட் வச்சு போடுங்க. நெக்ஸ்ட் வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ்ன்னு போடுங்க. டெக் ஸ்கில்ஸ்னா நமக்கு டெக்னாலஜி சம்மந்தமா என்னலாம் தெரியும்? உங்களுக்கு வெப்சைட் வந்து HTML, CSS வச்சு கிரியேட் பண்ண தெரியும்னா, HTML, CSS, JavaScript அந்த மாரி போட்டுக்கலாம். ஸோ டெக் சம்மந்தமா வர்றது எல்லாமே டெக் ஸ்கில்ஸ்க்கு கீழ வரும். ஓகே. ஸோ சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து என்னதுன்னா, உங்களுக்கு வந்து வேற மாரி எலிபிலிட்டி லைக் ப்ராப்ளம் சால்விங், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட், கம்யூனிகேஷன் அந்த மாரி எல்லாமே வந்து உங்களுக்கு சாஃப்ட் ஸ்கில்ஸ் கீழ வரும். சரியா? ஸோ இந்த மாரி நீங்க 2 கேட்டகரி போட்டு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த கன்டென்ட்டும் நான் எக்ஸாக்ட்டா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிர்றேன். சரியா? ஸோ நீங்க இதெல்லாமே டக்கு டக்குன்னு நோட் பண்ணிக்கலாம். நான் டக்கு டக்கு சொல்ல சொல்ல. சரியா? ஸோ திரும்ப உங்களுக்கு ரிப்பீட் பண்றேன்.
ஆர் கடைசியில ரிப்பீட் பண்றேன். சரியா? அண்ட் ஃபைனலா வந்து ப்ராஜெக்ட்ஸ். ஸோ கண்டிப்பா இப்போ வந்து உங்களுக்கு வந்து எல்லா காலேஜ்லயும் எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா, அட்லீஸ்ட் 1 இயருக்கு நீங்க கண்டிப்பா 1 ப்ராஜெக்ட் இல்லன்னா 2 ப்ராஜெக்ட்ஸாவது பண்ணியிருக்கணும் அப்படி சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நாங்க படிக்கும்போதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, லைக் ப்ராஜெக்ட்லாம் ரொம்ப கண்டுக்கலாம் மாட்டாங்க. நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் வந்து தியரி தான். நீங்க மார்க் எடுத்துட்டா போதும். வேற யாருமே ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. சரியா? மோஸ்ட்டா அப்படிதான் போச்சு. ஆனா இப்போ இருக்கிற காலேஜஸ் அப்படி இல்ல. உங்களுக்கு வந்து ஸ்கில் வேணும், பிளேஸ்மெண்ட் வேணும்னு சொல்லி உங்க மேல பிரஷர் தூக்கி போட்டு, அட்லீஸ்ட் நீங்க 2 ப்ராஜெக்ட்ஸாவது முடிக்கணும். ஒரு செம்முக்கு ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கணும் அப்படி சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. சரியா? ஸோ அதனால ப்ராஜெக்ட் நான் வந்து என்ன சொல்வேன்னா, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுல நீங்க பண்ணுங்க. சரியா? ஸோ சப்போஸ் உங்களுக்கு Flutter பிடிக்கும்னா, Flutterல ப்ராஜெக்ட் பண்ணுங்க. சரியா? அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த Flask, Django பிடிக்கும்னா, அதுல ப்ராஜெக்ட் பண்ணுங்க. இல்லன்னா, இல்லக்கா எனக்கு வெப் டெவலப்மெண்ட் தான் பிடிக்கும். பேசிக்கா HTML, CSS வச்சு எனக்கு ஒரு வெப்சைட் பண்றது பிடிக்கும். ஓகே. ஸோ அத வச்சு பண்ணுங்க. ஓகே. ஸோ அதுல வந்து நீங்க வந்து அதுக்கப்புறம் ஸ்லோவா அப்கிரேட் பண்ணிக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் HTML வச்சு பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரியாக்ட்குள்ள கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணுங்க. ஸோ அந்த மாரி நீங்க ஆட் பண்ணிக்கிட்டே போலாம். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் போடுறது, எப்படி பண்றது எல்லாமே. சரியா? ஸோ இது வந்து நீங்க ப்ராஜெக்ட்ஸ் கேட்டகரில போட்டுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபைனலா அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து என்னன்னா, லைக் நீங்க ஏதாவது காம்படிஷன் கண்டிப்பா போயிருப்பீங்க. ஸோ இந்த எங்க காலேஜ்லலாம் அப்படிதான். சரியா? போலன்னா உயிர எடுத்துருவாங்க. அதனால கண்டிப்பா போய் தான் ஆகணும். ஸோ அந்த டைம்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணா கூட நோ வரிஸ். அந்த கன்டென்ட்டையும் நீங்க போட்டுருங்க. சரியா? ஸோ லைக் நான் இத்தனை டேட் அன்னைக்கு நான் இந்த காம்படிஷன் அட்டெண்ட் பண்ணேன் அண்ட் பார்ட்டிசிபேட் அப்படியாவது சைட்ல போட்டுருங்க. சரியா? ஸோ இதுதான் உங்களுக்கு பேசிக்கா ஒரு ரெஸ்யூம் கிரியேட் பண்ண வேண்டிய பேசிக் இன்ஃபர்மேஷன். ஓகே. ஸோ இத வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ரீகால் பண்ணிருவோம். ஸோ மேல வந்து ஃபர்ஸ்ட் வந்து கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன். ஓகே. ஸோ கான்டாக்ட் உங்களுக்கு நீங்க தெரிஞ்சது தான். நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் அட்ரஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேர்ட் வந்து நீங்க அட்ரஸ் குடுக்கறதுக்கு பதிலா, நீங்க இந்த இடத்துல உங்களோட லிங்க்டின் ஐடிய குடுத்துக்கலாம். சரியா? ஸோ அது ஒண்ணு. அட்ரஸ் வந்து ஃபாரின் கம்பெனிஸ்ல தான் அட்ரஸ் கேட்பாங்க. நம்ம சைடு யாருமே கேட்க மாட்டாங்க. சரியா? ஸோ நம்ம வந்து அந்த இடத்துல நம்மளோட லிங்க்டின் ஓட ஐடி இருக்கும்ல, அந்த ஐடி ஆட் பண்ணிக்கலாம். இல்லன்னா லிங்க்கா கூட ஆட் பண்ணிக்கலாம். சரியா? அது ஒண்ணு. ஸோ செகண்ட் வந்து சம்மரி. ஸோ சம்மரி நான் உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் குடுத்துருக்கேன். அந்த ஃபார்மேட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிட்டு ChatGPTயோட ஹெல்ப் வச்சு நீங்க இன்னும் ஒரு லைன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? இப்ப அந்த சம்மரில குடுத்துருக்கு தெரியுமா? ஸ்ட்ராங் கிரியேட்டிவ் அண்ட் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் அந்த இதுல குடுத்துருக்குல்ல. டீம் பிளேயர் வித் அன் ஐ ஃபார் டீட்டெயில். ஸோ அந்த மாரி உங்களுக்கு எந்த இது உங்களுக்கு சூட் ஆகுதோ அத மட்டும் போட்டுருங்க. சரியா? ஸோ அதே மாரி ரெஸ்யூம்ல வந்து எதுவுமே வந்து பொய் மாரி ஆட் பண்ணிறாதீங்க. எல்லாமே வந்து பக்காவா பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். சரியா? ஸோ அது ஒண்ணு. அதுக்கப்புறம் தேர்ட் வந்து என்னன்னா எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன் உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் உங்களோட ஸ்கூலு, அதுக்கப்புறம் ஸ்கூல் நேமு, அதுக்கப்புறம் எந்த இயர். ஓகே. அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபோர்த் வந்து ஸ்கில்ஸ். ஸோ ஸ்கில்ஸ் நான் சொன்ன மாரி, இங்க பிபிடில இருக்கிற மாரி வேண்டாம். ஓகே. ஸோ சொன்ன மாரி டெக் ஸ்கில்ஸ்ன்னு தனியா போடுங்க. சாஃப்ட் ஸ்கில்ஸ்ன்னு தனியா போடுங்க. அண்ட் ஃபைனலி வந்து உங்களோட ப்ராஜெக்ட்ஸ். சரியா? ஒவ்வொரு வருஷம் நீங்க கண்டிப்பா ஒரு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ண வேண்டாம். ஓகே. ஸோ இப்போதைக்கு நீங்க செகண்ட் அண்ட் தேர்ட் இயர்ல தானே இருக்கீங்க. அதனால இப்போதைக்கு ப்ராஜெக்ட்ஸோட கவுண்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். மேபி மேக்ஸிமம் வந்து ஒரு 2 to 3 தான் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்க ரெஸ்யூம்ல வந்து 3 ப்ராஜெக்ட்ஸ் மேக்ஸிமம் ஆட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ உங்களோட ஃபேவரட் இல்லன்னா நீங்க எது வந்து லைக் எப்படி சொல்ல? என்னோட ரெஸ்யூம்ல இது இருந்துச்சுன்னா நல்லாருக்கும். இது என்னோட ஃபேவரட்டான ப்ராஜெக்ட். அந்த மாரி உங்களுக்கு என்ன தோணுதோ, அத நீங்க வந்து போட்டுக்கலாம். சரியா? ஸோ இதுதான் ரெஸ்யூம் பில்டிங் பத்தி. நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து எந்த மாரி ரெஸ்யூம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன இது எடுத்து வச்சிருக்கேன். சரியா? ஸோ நீங்க இதுல இந்த இத பார்க்காதீங்க. ஓகே. டிக் இருக்குல்ல, அந்த டிக் சைடு பார்க்காதீங்க. அந்த இன்டூ சைடு மட்டும் பாருங்க. ஸோ அந்த இன்டூல இப்போ என்ன போட்டிருக்கு? ஸோ ஓகே. ஸோ இது பண்ணிட்டேன். ஓகே. ஸோ அதில வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே ஒரு இமேஜ் இருக்குது. கரெக்ட்டா? ஸோ ரெஸ்யூம்ல வந்து இமேஜ் ஆட் பண்ணக்கூடாது. சரியா? ஸோ அதுதான் மெயின் திங். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னா, லைக் எல்லாமே கொஞ்சம் கச்சன்னு இருக்குல்ல. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது. பட் எப்படின்னா, ஃபார்மேட் வந்து கொஞ்சம் எப்படி சொல்ல?
கொஞ்சம் ஃபாண்ட்லாம் குட்டியா இருக்குது. அந்த மாரி இருக்கு. சரியா? ஸோ நீங்க அந்த ப்ராப்ளம் வந்து என்னதுன்னா, இமேஜ் வந்து ரிமூவ் பண்ணணும். சரியா? அது மட்டும் தான் ப்ராப்ளமு. இமேஜ் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு நெறைய ஸ்பேஸ் கிடைச்சிரும். நீங்க வந்து எப்படினாலும் ஆட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அதுக்கப்புறம் இது வந்து எப்படின்னா, ஏடிஎஸ் ஃபார்மேட்ன்னு சொல்லி இப்ப நெறைய பேர் சொல்லுவாங்க. சரியா? ஸோ ஏன்னா மோஸ்ட்டா வந்து ஏஐ தான் நம்மளோட கால்குலேஷன்ஸ் எல்லாமே பாக்குது. அதுதான் நம்மள வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ரிஜெக்ட் பண்ணி விட்டுரும் சில கம்பெனிஸ்ல. சரியா? ஸோ அந்த ஃபார்மேட் பாஸ் பண்றதுக்கு நெறைய ஏடிஎஸ் செக்கர்ன்னு சொல்லி நெறைய இருக்கு. ஸோ உங்க ரெஸ்யூம்ஸ் கிரியேட் பண்ணிட்டு, ஏடிஎஸ் செக்கர் சொல்லி கூகுள்ல டைப் பண்ணி பாருங்க. டைப் பண்ணா ஒரு லிங்க் மாரி வரும். அந்த ரெஸ்யூம் போட்டு எப்படி சொல்ல எல்லா ஸ்கில்ஸுமே பெர்ஃபெக்ட்டா இருக்குதா சொல்லி நீங்க அத வச்சு செக் பண்ணிடலாம். சரியா? உங்களுக்கு வந்து ஏதாவது எரர்ஸ் இருந்ததுன்னா, அதுவும் உங்களுக்கு காட்டிரும். ஓகே. ஸோ இந்த இடத்துல இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்லிரும். சரியா? ஸோ அவ்வளோதான். ரெஸ்யூம் பத்தி இதுதான். ஷார்ட்டா சொல்லணும்னா. ஓகே. ஸோ உங்களுக்கு இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குதா? இல்லன்னா ஒரு தம்ஸ் அப் குடுத்துறலாம். இருக்குன்னா சாட்ல போடுங்க. இல்லன்னா மைக் அன்மியூட் பண்ணி சொல்லலாம். ஓகே. ஜபாக்கு கொஸ்டின் இல்ல. மேம் சொல்டா. மேம் இப்போ வந்து ரெஸ்யூம்ல வந்து ஒரு பேஜ் தான் நம்மளால பண்ண முடியும். அப்படி இருக்கிறப்போ, நம்ம அச்சீவ்மெண்ட்ஸ்னா நெறைய நம்ம சர்டிஃபிகேஷன், நெறைய காம்படிஷன் போறப்போ நெறைய இருக்கும்ல. அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து நம்ம இப்படி போட்டோம்னா நெறைய கன்டென்ட் வரும். அப்படி இருக்கிறப்போ அது வந்து சில இது வந்து இப்படி இருக்கக்கூடாது அப்படிம்பாங்கல்ல. ஆமா. கரெக்ட்டு தான். ஓகே. ஸோ சப்போஸ் நம்ம வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணணும்னு இல்ல ரெஸ்யூம்ல. அதுதான் இது. ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டா இருக்குதோ அத மட்டும் நீங்க ஆட் பண்ணா போதும். சரியா? ஸோ சப்போஸ் அச்சீவ்மென்ட் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட நீங்க 10 காம்படிஷன் போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அதுல வந்து மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து பார்ட்டிசிபென்ட்டா தான் இருக்கும். நீங்க வின் பண்ணது வந்து கம்மியா தான் இருக்கும். சரியா? ஸோ அந்த வின் பண்ண கவுண்ட் மட்டும் ஆட் பண்ணலாம். இல்ல வின் பண்ணதே நீங்க நெறைய வச்சிருக்கீங்கன்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா, எந்த காம்படிஷன் உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சோ, இல்லன்னா நீங்க ரிசர்ச் பண்ணலாம். சரியா? ஸோ எஸ்ஐஹெச் காம்படிஷன் இருக்குது, சிம்போசியம் இருக்கு. இந்த 2ல வந்து எது வந்து பெஸ்ட்டு? லைக் எத வந்து இன்டர்வியூஸ்ல இது பண்ணுவாங்கன்னா, எஸ்ஐஹெச்ச தான் பார்ப்பாங்க. சரியா? சிம்போசியம் வந்து ஜஸ்ட் ஒரு காலேஜ் ஈவென்ட். அதனால அத யாரும் கண்டுக்கிட போறதில்ல. ஸோ அதனால நீங்க வந்து எஸ்ஐஹெச்ச போடலாம். ஸோ அந்த மாரி கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகே. ஹேக்கத்தான்னா ஓகே. ஸோ ஹேக்கத்தான் போடலாம். சரியா? அந்த மாரி கம்பேர் பண்ணி பார்க்கணும். சரியா? ஓகே மேம். ஓகே. ஸோ வேற யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குதா? ஏன்னா இருந்துச்சுன்னா கேட்டுருங்க. சரியா? ஏன்னா நம்ம வந்து 2 டேஸ் தான் இங்க இருக்க போறோம். இது சம்மந்தமாவும் லைக் வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கூட கேட்டுக்கலாம். சரியா? உங்களுக்கு ரெஸ்யூம் அண்ட் ஜிடில வந்து எல்லாமே கிளியர் ஆயிட்டு, "அக்கா நீங்க சொன்ன எல்லாமே புரிஞ்சிருச்சு. ஆனா எனக்கு வந்து இந்த மாரி கேட்டா எனக்கு இந்த மாரி பண்ணணும். என்ன பண்றது?" அப்படி சொல்லி வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கேட்டுக்கலாம். இல்லன்னா அகைன் ஒரு தம்ஸ் அப் குடுத்துருங்க. ஓகே. ஸோ ஜாஸ்மின் தம்ஸ் அப். ஓகே. ஓகே காய்ஸ். அப்ப நம்ம அடுத்த இதுக்கு போலாம். சரியா? நடுவுல உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருந்தாலுமே ஸ்டாப் பண்ணி கேட்டுருங்க. சரியா? ஏன்னா அகைன் நான் சொல்ற மாரி நம்ம வந்து லைக் 2 டேஸ் தான் இருக்க போறோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்க்க முடியாது. கரெக்ட்டா? ஸோ அதனால நீங்க உங்களுக்கு என்ன மாரி டவுட்ஸ் இருக்குதோ நீங்க கேட்டுக்கலாம். வீட்ல போயும் லைக் நீங்க கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்க. ஹெச்ஆர் ரவுண்ட்ல இந்த மாரி டிஃபரண்டான கேள்விக்கு எப்படி பதில் வாங்குறது அந்த மாரி சொல்லி கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இப்ப வந்து எப்படின்னா, உங்க எல்லாருக்குமே கேன்வா யூஸ் பண்ண தெரியுமா? தெரியும்னா ஒரு தம்ஸ் அப் குடுத்துருங்க. ஓகே. இல்லன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து நான் லைவா இப்ப நான் வந்து சொல்லிக் குடுத்துருவேன். சரியா? எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி லாகின் பண்ணணும். ஓகே. ஸோ மோஸ்ட்டா எல்லாருக்குமே தெரியுது. ஓகே. ஸோ அதனால நான் லைட்டா உங்களுக்கு பேசிக்கா சொல்லிக் குடுத்துர்றேன். சரியா? ஸோ இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஷேர் பண்றேன். ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு கேன்வால. ஸோ அத மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு முடிச்சிடலாம். ஓகே. ஸோ இப்போ கூகுள் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதுல வந்து நீங்க கேன்வா போட போறீங்க. ஓப்பன் ஆக போகுது. அதுக்கப்புறம் கிளிக் பண்றீங்க. சைன் இன் ப்ராசஸ் கேட்கும். ஸோ முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த மாரி வந்துரும். ஸோ டெம்ப்ளேட் ஆப்ஷனுக்குள்ள போறீங்க.
ஓகே. ஸோ அது மாரி உங்களுக்கு வந்து என்ன ரோல் நீங்க அப்ளை பண்றீங்கன்னு சொல்லி உங்களுக்கு முதல்லயே சொல்லிருவாங்க. சரியா? அண்ட் இன்னொன்னு ஒரு திங் நான் என்ன பண்ணுவேன், என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, ஒரே ரெஸ்யூம வந்து எல்லாத்துக்கும் கொண்டு போகாதீங்க. சரியா? ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒண்ணு போல வச்சிருப்பாங்க. ஸோ சப்போஸ் பைத்தன் டெவலப்பர் உங்களுக்கு ஒரு ரோல் வருதுன்னா, உள்ள ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வெப் டெவலப்மெண்ட் பேஸ்டா இருக்கும். ஆனா வெறும் லைக் அந்த ரோலோட திங்க மட்டும் பைத்தன்னு மாத்திட்டு உள்ள போயிருவாங்க. ஸோ நான் அத ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ மோஸ்ட்டா வந்து உங்களுக்கு வந்து ரோல்ஸ் வந்து எந்த மாரி வருவாங்கன்னா, காலேஜ்ல சொல்றேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர். ஓகே. செகண்ட் வந்து வெப் டெவலப்பர் வச்சு வருவாங்க. ஓகே. தேர்ட் வந்து ஆண்ட்ராய்டு வச்சு சம்மந்தமா, அந்த ஆப் சம்மந்தமா எல்லாமே வரும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஃபோர்த் வந்து என்னன்னா சேல்ஸ் ரோல். ஸோ மோஸ்ட்டா காலேஜஸ்ல வந்து உங்களுக்கு இந்த 4 பேஸ்டா தான் வரும். ஓகே. ஒண்ணு வந்து சாஃப்ட்வேர் டெவலப், அதுக்கப்புறம் வெப், ஆண்ட்ராய்டு, சேல்ஸ், இம்பார்ட்டன்ட்டா மறந்துட்டேன் பார்த்தீங்களா? பைத்தன் டெவ். ஸோ இந்த 5 திங்ஸும் வரும். ஓகே. காலேஜ் லெவல்ல இருக்கிறதுனால. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த 5க்கும் செப்பரேட்டா நீங்க ரெஸ்யூம் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? மத்தவங்க மாரி நம்ம இருக்க வேண்டாம். நேம் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்பர்னா அதுக்கு ஒரு ரெஸ்யூம் கிரியேட் பண்ணி வச்சுருங்க. வெப் டெவலப்பர்னா அதுக்கு ஒரு ரெஸ்யூம் கிரியேட் பண்ணி வச்சுருங்க. ஸோ அது பண்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். இங்க டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன்ல. ஸோ இதுல வந்து நீங்க ஜஸ்ட் வந்து ஷார்ட்டா டைப் பண்ணா போதும். ஓகே. ஸோ வெப் டெவலப்பர் ரெஸ்யூம் அப்படி சொல்லி போட்டாலே போதும். உங்களுக்கு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் வரும். அண்ட் மோஸ்ட்டா உங்களோட ஃப்ளாக் வந்து என்னதுன்னா, இந்த மாரி இமேஜஸ் இருந்ததுன்னா அத எடுக்காதீங்க. சப்போஸ் அவங்களோட கன்டென்ட் அது வந்து எப்படி சொல்ல, பார்க்குறதுக்கு அழகா இருக்கு அப்படி சொல்லி நெனச்சாலும், நீங்க உள்ள போயி இமேஜ ஃபுல்லா ரிமூவ் பண்ணிருங்க. ரிமூவ் பண்ணிட்டு நீங்க அந்த இடத்துல நான் உங்களுக்கு 5 பாயிண்ட் சொல்லிக் குடுத்துருக்கேன்ல, 5 கன்டென்ட்டையும் நீங்க ஆட் பண்ணிடலாம். ஸோ என்ன பொறுத்தவரை பெஸ்ட் ஃபார்மேட் வந்து நான் என்னது சொல்லுவேன்னா, ஒண்ணு இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இல்லன்னா இந்த தேர்ட் ஒன். ஓகே. ஸோ தேர்ட் ஒன் வந்து பக்காவா இருக்குது. ஸோ நீங்க வந்து அத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிட்டு உள்ள போனா போதும். ஓகே. ஸோ உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கேயே வந்துரும். ஸோ ஜஸ்ட் உங்களோட நேம் சேஞ்ச் பண்ணணும். எல்லாமே நீங்க இதுக்குள்ளேயே சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வந்து சேவ் பண்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஷேர் பண்ணுவீங்க, டவுன்லோட் பண்ணுவீங்க. ஸோ இதில வந்து ஃபார்மேட் வந்து பிடிஎஃப்லேயே வச்சுக்கோங்க. சரியா? ஏன்னா ரெஸ்யூம்ஸ் வந்து மோஸ்ட்டா பிடிஎஃப் ஃபார்மேட் தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சரியா? அண்ட் டவுன்லோட். ஓகே. ஸோ இதுதான் உங்களோட ப்ராசஸ். ஸோ இதில் நிறைய கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும். பட் நான் சொன்ன 5 திங்ஸ் தான் உங்களுக்கு மெயினாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சம்மரி. இது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒர்க்குக்கு பதிலா வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் இல்லைன்னா என்னன்னாலும் போட்டுக்கலாம். ஸோ நான் சொன்ன ஃபார்மேட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன், நெக்ஸ்ட் வந்து சம்மரி. இந்த இடத்துல வந்து எஜுகேஷன் வரப்போகுது தேர்ட் பிளேஸில். நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஸ்கில்ஸு, டெக் ஸ்கில்ஸ் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஆட் பண்ண போகிறீங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து கீழே ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ். ஓகே. ஸோ அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ரெஸ்யூம் டெம்ப்ளேட்டும் நீங்கள் ஐ திங்க் உங்களுக்கு கேன்வாக்குள்ளே போனாலே கிடச்சிரும். சரியா? ஜஸ்ட் நீங்கள் உள்ளே போய் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ஐ திங்க் இந்த டேப் ஷேர் ஆகல. ஓகே. யா. ஸோ இந்த டேப் பற்றி தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். சரியா? ஸோ நான் உங்களுக்கு திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு அது ஷேர் ஆகல. ஸோ ஓகே. ஸோ இதுதான் இங்கே வந்து ஃபார்மேட் மட்டும் கொஞ்சம் எப்படி சொல்ல உல்ட்டாவா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி 3 திங்ஸ் ஆட் பண்ணணும். ஓகே. ஸோ உங்களோட கான்டாக்ட் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸ் அண்ட் லிங்க்டின் ஐடி. ஓகே. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து சம்மரி. செகண்ட் வந்து இந்த இடத்துல எஜுகேஷன் வரப்போகுது. தேர்ட் வந்து ப்ராஜெக்ட்ஸ். ஓகே. சாரி இது ஸ்கில்ஸு, டெக் ஸ்கில்ஸ் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஆட் பண்ண போகிறீங்க. ஃபோர்த் வந்து ப்ராஜெக்ட்ஸு. ஃபைனலாக உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ். ஓகே. அண்ட் ரெஸ்யூம் வந்து நான் சொல்கிற மாதிரி ஒரு பேஜ் தாண்டி போகாமல் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஓகே. தாண்டி போகாமல் பார்த்துக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் நான் அவங்க சஞ்சி கேட்டாங்கள்ல. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சோ, இல்லை எதை வந்து நீங்கள் இன்டர்வியூவில் ஆட் பண்ணணும்னு நினைக்கிங்களோ அதை நீங்கள் ஆட் பண்ணி போட்டுடலாம். சரியா? ஸோ தட்ஸ் இட். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கிளாஸில் லைக் ரெஸ்யூம் எப்படி பண்ணுறது, ஜிடி எப்படி பண்ணுறது எல்லாமே பார்த்துக்கிட்டோம். ஓகே. ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் இப்போ நம்ம கேட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் டைம் மாதிரி வச்சுக்கலாம். ஓகே. ஏன்னா கண்டென்ட் எல்லாமே முடிஞ்சது. ஸோ என்ன சம்மந்தமாக என்ன கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கேட்டுக்கலாம். நாளைக்கு வந்து நம்ம வந்து லைக் ஹெச்ஆர் ரவுண்ட் எப்படி இருக்க போகுது
அண்டு டெக் ரவுண்ட் எப்படி இருக்க போகுது. அதில் மோஸ்ட்டாக என்ன கேள்விலாம் கேட்பாங்க. அதுக்கு நம்ம எப்படிலாம் பதில் சொல்கிறது. அதுக்கப்புறம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு எப்படி கம்பெனிலேருந்து எப்படி அப்ளை பண்ணேன் அண்ட் எப்படி எனக்கு கிடைச்சிது. ஓகே, அதுக்கான லிங்க்ஸு எல்லாத்தையும் உங்களுக்கு கிளியராக ஷேர் பண்ணிடுவேன். சரியா? இப்போ வேறு யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்குதா? ஸோ ஐ திங்க் மோஸ்ட்டாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி யாராவது இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து சாட்டில் போடலாம்.